செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெண்களில் அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா உமர் இப்னுல் கத்தாபின் அன்பு மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அன்பு மகள், 2 பேரும் திருக்குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்கள். ஹப்ஸா குர்ஆன் 30ஐ மனனம் செய்தார்கள், ஆயிஷா நாயகி மனனம் செய்தார்கள். எப்படி? திருக்குர்ஆனை முழுமையாக நின்று ஓதுவார்கள் தொழுகையிலே. அப்படிப்பட்ட பெண்கள் தான் உங்களுக்கு முன்மாதிரி. நம்முடைய இதயத்தில் குர்ஆன் இருக்கிற போதெல்லாம் நான் சமையல் அறை கூட அல்லாவோடு பேசிக்கொண்டே நிற்கலாம். நான் குர்ஆனை ஓதுகிறேன் என்றால் நீ அல்லாவோடு பேசுகிறாய் என்கிறார்கள் பெருமக்கள். அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் அந்த வான்மறையின் வழியே. என் சமையல் அறை எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில் உள்ள உரையாடலாக மாறிவிடும். மனதில் பதிவு செய்யுங்கள். நீங்கள் குர்ஆனை இதயத்தில் சுமந்தால் உங்கள் வயிற்றில் வளருகிற கருக்கள் கூட, அந்த சிசுக்கள் கூட அந்த குர்ஆனின் வெளிச்சத்தில் ஒளியில் பிறக்கிறது. சுப்ஹானல்லாஹ். உங்கள் இதயத்திலே குர்ஆன் இருந்தால் ஓதுவீர்கள். பிள்ளைகள் வயிற்றிலே 3 மாதமாக 4 மாதமாக 9வது மாதத்திலும் கற்பம் தரிக்கும் நேரத்திலும் நீங்கள் ஓதுகின்ற அந்த திருவசனங்கள் அந்த பிள்ளைகளை ஒளிமயமாக ஆக்கி இந்த மண்ணில் பிறக்க வைக்கிறது. மறந்து விடாதீர்கள். நீங்கள் நசீபுடையவர்கள், கொடுத்து வைத்தவர்கள். துவங்குகிறீர்கள், துவக்கம் அழகாகட்டும், துவக்கம் மலர்ச்சியாகட்டும், மங்களமாகட்டும். இந்த தொடக்கத்துக்கு பின்னால் பல பேர்களை உங்களுடைய மடியிலே அல்லாஹ் தொடக்கம் செய்ய தௌஃபீக் செய்யட்டும் என்ற உயரிய துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். தொடர்ந்து மதரசாவுக்கு வரணும், தொடர்ந்து பாடம் படிக்கணும், தொடர்ந்து ஓதணும், தொடர்ந்து மனப்பாடத்தை மீண்டும் மீண்டும் மனப்பாடம் செய்யணும். விட்டால் மறந்துவிடும். மறக்காமல் அது இருப்பதற்கு ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் ஹாஃபிலாக ஆகிவிட்டால் உங்கள் வீடுதான் எத்தனை பெரிய அருள் நிறைந்த இல்லமாக மாறிவிடும். கணவனே கொஞ்சம் கோபக்காரராக இருப்பார். ஒரு குர்ஆனை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிற போதெல்லாம் அவர் கோபத்தை கூட அல்லாஹ் தணித்து விடுவான். ஆக ஒரு அழகான குடும்பம் ஒவ்வொரு வீடுகளிலும் மலர்வதற்கு நம்முடைய பெண்மக்கள் தான் இந்த குர்ஆனை சொந்தமாக்க வேண்டுமே என்ற ஆசை இருக்கிறது. உங்களை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக இங்கே இருக்கிற உலமாக்களின் துஆவை ஆதரவு வைத்து இந்த ஏற்பாடுகளை ரொம்ப அழகாகவே செய்கிற நிர்வாகத்தோடு என் அன்பு சகோதரர் அன்சாரி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் துஆக்களையும் உரித்தாக்கி என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் சொல்லுங்கம்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர், ரப்பி தம்மிம் بالخير والسعادة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாரக்கல்லாஹ்.